கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் மக்காச்சோளம் அறுவடை இயந்திரத்தில் கொட்டும் போது எதிர்பாராத விதமாக இயந்திரத்தில் சிக்கி கண்ணகி என்ற பெண் கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சங்கராபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வாரச்சந்தை வளாகம் தனியார் மயமாக்கப்பட்டதால் வேறு வழியின்றி பேருந்து நிலையம் மற்றும் பிரதான சாலையோரங்களில் கடைகள் அமைக்கப்பட்டு வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உடனே மாற்று இடம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பர்கூர் நகரத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று சந்தை மார்க்கெட் நடக்கின்றது. இந்த சந்தைக்கு வருகின்ற அந்த பொதுமக்கள் இந்த பஸ் நிலையத்தில் காய்கறி கடைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு பேருந்துகள் எங்கள் கிராமங்கள் தோறும் போவதற்கு மிகவும் இடையூறாக இருக்கின்றது. அதனால் இந்த இடத்தை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் அந்த சந்தை போகின்ற அந்த சாலையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மற்றும் இதர பள்ளிக்கூடங்களும் இருக்கின்றன. அந்த நேரத்தில் அதே சாலையில் பேருந்துகள் மற்ற வாகனங்கள் சென்று மிகவும் இடையூறாக இருக்கின்றது. இந்த நிலையை போக்க நாங்கள் பேரூராட்சியிலும் காவல்துறையிலும் நாங்கள் பலமுறை சொல்லியும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். ஆகையினால இந்த நிலவரத்தை போக்க புதிதாக அமைந்திருக்கின்ற தாவேக அரசு இந்த சந்தை இடத்தை வேறு இடத்துக்கு மாற்றி பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமலும் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்காமலும் விபத்துக்கள் நடக்காமலும் இருக்குமாறு மிகவும் பணிவன்படும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முள்ளண்டிரம் கிராமத்தில் மழையினால் விவசாய நிலத்தில் அருந்து கிடந்த மின்கம்பியை மேய்ச்சலுக்கு சென்ற பசுமாடு மிதித்ததால் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இறந்தது. இந்த விபத்தில் மாட்டை ஓட்டி சென்ற மலர் என்ற பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் மின்சாரத்துறை உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக பழனிவேல் நியமிக்கப்பட்டதற்கு விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சமரச பேச்சுவார்த்தை மூலம் அலுவலக சாவி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன்பின் புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேல் தனது ஆதரவாளர்களுடன் அலுவலகத்தை திறந்து பொறுப்பேற்றுக் கொண்டதோடு அங்கு வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் பேனரையும் அவரது ஆதரவாளர்கள் அகற்றியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், முன்னாள் அமைச்சர் நிலோபர் அஜித், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை அசைவ உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை வண்டிச்சோலை குடியிருப்பு மற்றும் கல்விக்கூட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஒற்றை கரடி ஒன்று தொடர்ந்து உலா வருவது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோர உணவு கழிவுகளை உண்ண வரும் இக்கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிலால் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக நிலவி வரும் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க கோரி பொதுமக்கள் 2வது முறையாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான பெண்கள் காலி குடங்களுடன் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் சாலையில் மறியல் செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்த பின் அவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை சோழவந்தான் அருகே நள்ளிரவில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய வாலிபர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த அத்துமீறல் வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வாலிபர்களை நாகமலை புதுக்கோட்டை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே தற்காலிகமாக செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி நாட்ராம்பாளையம் கிராம மக்கள் கடையை முற்றுகையிட்டனர். மேலும் ஒகேனக்கல் அஞ்செட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மலையடிவாரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியால் நிலத்தடி நீர்வற்றி நீர்வரத்து ஓடைகள் அடைக்கப்பட்டு 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இரவு நேரங்களில் வைக்கப்படும் சக்தி வாய்ந்த வெடிகளால் வனவிலங்குகள் குடியிருப்புக்குள் புகுவதோடு 100 நாள் வேலை திட்ட முறைகேடுகளும் நடந்துள்ளதால் மாவட்ட ஆட்சித்தலைவர் குவாரி உரிமத்தை ரத்து செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த குவாரி வந்ததிலிருந்து எங்கள் போரில் தண்ணி இல்லை. முக்கியமான விஷயம் தண்ணி இல்லை. தண்ணி 400 அடி 300 அடி இருந்தது. இப்போ 1000 அடி 900 அடி தண்ணி 1 மணி நேரம் கூட ஓட மாட்டேங்குது போர். இது போக வனவிலங்குகள் இறங்குற இடம் அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல எப்பயுமே காட்டு மாடு மானு மயில் பன்னி எல்லாமே அங்கே தண்ணி விட்டு வரும். இப்போ அந்த குவாரி எடுக்கிறதுனால குளத்துல இருக்க தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால வனவிலங்கு எங்கள் காட்டுக்குள்ளே அநியாயம் செய்யுது. மாங்காய் தேங்காய் சின்ன சின்ன தட்டாம்பேர் இதெல்லாம் போட்டிருக்கோம். பூராத்தையுமே உண்ணுமலமாக்கி வருது எங்கள் விவசாய நிலத்தை. இது போக சிறுத்தை காட்டு மாடு நிறையா விலங்குகள் இருக்க வராது. சின்ன சின்ன அதாவது சாம்பல் நிற அணி சரணாலயத்திலேருந்து உருவாக்குனது இடம். இதில் எப்படித்தான் இதில் குவாரி வச்ச விட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. இது எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து இப்போ இருக்க அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு இது ஒரு நல்லபடியாக செஞ்சு தரோம். காரைக்காலில் பருத்தி வயலை பராமரிக்க இருசக்கர வாகனத்தில் சென்று சரண்யா என்ற பெண்ணை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 9 சவரன் தாலிச்சங்கிலியை பறித்துக் கொண்டு இருவர் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து தனிப்படை அமைத்த காரைக்கால் போலீசார் இணையவழி தொழில்நுட்ப கருவிகளின் உதவியோடு கும்பகோணத்தை சேர்ந்த இருவரை 24 மணி நேரத்திற்குள் கைது செய்து நகைகளை மீட்டு அதிரடி காட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வடசெட்டியந்தல் ஊராட்சியில் 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு தற்போது புதர்மண்டி பாழடைந்திருந்த அம்மா பூங்கா குறித்து நமது எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் எதிரொலியாக சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷ் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தி பூங்காவை உடனடியாக சீரமைக்க துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு பொது மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் ஒப்பந்த துப்புரவு பெண் பணியாளர் ஒருவர் கர்ப்பிணிகளுக்கான ஊசி மருந்துகளை கலக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இருந்தும் நடந்துள்ள இந்த மெத்தன போக்கிற்கு காரணமானவர்கள் மீது மாவட்ட சுகாதாரத்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் வைகாசி பிரமோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக துவங்கியது. 73 அடி உயரமுள்ள 5 நிலைகள் கொண்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளிய பெருமாளை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா என்ற பக்த கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே விபத்து மற்றும் உடல்நலக்குறைவால் பெற்றோரை அடுத்தடுத்து இழந்து தவிக்கும் 5 சிறு குழந்தைகளுக்கு முசிறி தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். மேலும் அக்குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய அவர் குழந்தைகளின் கல்விச் செலவை ஏற்பதோடு தமிழக அரசிடம் பேசி நிரந்தர வீடு பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.